வாங்க ஒரு இளம் வீரனோட மனசுக்குள்ள எட்டி பார்ப்போம். அவன் பேரு வந்தியத்தேவன். கனவுகளும் வரப்போற சவால்களும் நிறைஞ்ச ஒரு பயணத்துல இருக்கான். நாமளும் அவனோட சேர்ந்து அந்த புகழ்பெற்ற சோழ நாட்டுக்குள்ள ஒரு ஜாலியான பயணத்தை ஆரம்பிக்கலாமா? கதையோட ஆரம்பத்திலேயே அவனோட மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏரி மேல அலைகள்ல ஆடுற படகு மாதிரி அவனோட மனசு சந்தோஷத்துல கூத்தாடுதான். யோசிச்சு பாருங்க, இந்த பயணம் அவனுக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருந்திருந்தா இப்படி ஒரு உணர்வு வரும். நம்ம வந்தியத்தேவன் அந்த புகழ்பெற்ற சோழ நாட்டுக்குள்ள குதிரையில என்ட்ராகிறான். ஆனா இது சும்மா ஒரு டிராவல் இல்ல, அடுத்து என்னென்ன புது அனுபவங்கள் கிடைக்க போகுதோங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட அவன் மனசு காத்துக்கிட்டு இருக்கு. அவனுக்கு ஏன் இவ்ளோ சந்தோஷம்னா, வெறும் இயற்கை அழக பாக்குறதுக்காக மட்டும் இல்ல, அவனோட மனசுக்குள்ள ஒரு குரல் சொல்லிக்கிட்டே இருக்கு, உன லைஃப்ல ஏதோ பெருசா சூப்பரா நடக்க போகுதுன்னு. இது ஒரு புது சாப்டரோட ஆரம்பம். அந்த சந்தோஷத்துல அவன் கண்ணை மூதுனா போதும், சோழ நாடே ஒரு கனவு மாதிரி அவன் மனசுல ஓடுது. அவன் கேள்விப்பட்ட அந்த நாடு அவன் கற்பனையில எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அவன் கற்பனையில முதல்ல வர்றது என்ன தெரியுமா? கவிதைகள்ல காவியங்கள்லாம் படிச்ச அந்த புண்ணி நதி. அடடா, அத நேர்ல பார்க்க போறோங்கிற எண்ணமே அவனுக்குள்ள ஒருவித சிலிர்ப்ப கொடுக்குது. அப்புறம் அந்த நதி கரையோரமா பூத்து குலுங்குற மரங்கள், அந்த மரங்கள்லாம் அவனை வா வான்னு கை நீட்டி கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல். அவன் கற்பனை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. புன்னை, கொன்னை, கடம்ப மரங்கள் பூத்து குலுங்குது. ஓடைகள்ல அல்லிப்பூவும் குழைப்பூவும் அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. இது மட்டும் இல்லாம சோழர்களோட அந்த பிரம்மாண்டமான அற்புதமான வேலைப்பாடுள்ள கோவில்கள், இயற்கையும் கலையும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும், அதான் அவன் மனசுல ஓடுது. சரி, இந்த கனவு பயணம் இப்ப எங்க போகுதுன்னா நேரா அந்த ராஜ்யத்தோட ஹார்ட்டுக்கு, அதாவது தலைநகரம் பழையாறைக்கு. இந்த பழையாறை எவ்வளவு பெரிய நகரம்னு புரிய வைக்க ஒரு சூப்பர் கம்பேரிசன் இருக்கு. அதாவது பூம்புகார் மாதிரியான பெரிய துறைமுக நகரமே பழையாறை முன்னாடி ஒரு சின்ன கிராமம் மாதிரி தெரியுமா? அப்ப பாத்துக்கோங்க அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்திருக்கும்னு. இந்த பிரம்மாண்டமான நகரத்துல அவன் என்னவெல்லாம் பார்க்க ஆசைப்படுறான்னு பாப்போமா? வானம் தொடுற மாளிகைகள், அரண்மனைகள், எந்நேரமும் பரபரப்பா இருக்கிற மார்க்கெட், படைவீரர்கள் தங்கியிருக்கிற இடங்கள், அப்புறம் சிவனுக்கும் திருமாலுக்குமான பெரிய கோவில்கள். சொல்லப்போனா அவன் நேர்ல பாக்குறதுக்கு முன்னாடியே மனசுக்குள்ளேயே ஒரு ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டான். அவன் ஆசை வெறும் பாக்குறதோட நிக்கல, காதுகளுக்கும் ஒரு விருந்து வேணும் இல்லையா? பழையாறையில இசை வல்லுநர்கள் பாடுற அந்த தேவாரம், திருவாமொழி பாடல்களை கேட்டு அந்த அனுபவத்துல அப்படியே மூழ்கி போகணும்னு ரொம்ப ஏங்குறான். சரி, அவன் சும்மா ஊர் சுத்தவா வந்திருக்கான் இல்லவே இல்ல. இந்த பயணத்துக்கு பின்னாடி ஒரு ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு. இது ஒரு அஃபிஷியல் மிஷன். அதுவும் இது முடிஞ்சா உனக்கு ஒரு பெரிய பரிசு காத்திருக்கு. ஆமாங்க, அவனோட வாழ்க்கையே மாத்த போற ஒரு வாய்ப்பு. அவன் கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம் இப்போ கை கெட்டுற தூரத்துல இருக்கு. அவன் யார பார்க்க போறான்னு தெரிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. 2 முக்கியமான நபர்கள். முதல்ல பேரரசர் சுந்தரச் சோழர். அவரை பத்தி சொல்லணும்னா அழகுல மன்மதன், வீரத்துல முருகன் மாதிரியா. அடுத்து ஈடு இணையே இல்லாத இளவரசி குந்தவை பிராட்டி. இவங்களையெல்லாம் சந்திக்க போறான். ஆனா இந்த சந்தோஷமான பயணத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அவனுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷன் போடப்பட்டிருக்கு. அதுதான் இந்த முழு பயணத்திலயுமே அவனுக்கு பெரிய சவாலா இருக்க போகுது. அப்போ அவன் மனசுல ஒரு கேள்வி வருது. சரி, வழியில ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன பண்றது? ஆனா அந்த கேள்விக்கு அவன்கிட்ட பதிலும் ரெடியா இருக்கு. கையில வேல், உரையில வாள், மார்புல கவசம், நெஞ்சில தைரியம். அவன் ஒரு வீரன் இல்லையா? எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலான்னு ஒரு கெத்தோட இருக்கான். ஆனா இங்கேதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரு வீரனோட குணம் என்ன? பிரச்சனை வந்தா எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கணும். ஆனா அவனுக்கு கட்டளை போட்ட இளவரசர் ஆதித்த கரிகாலன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வேலை முடிகிற வரைக்கும் யாருக்கிட்டையும் வம்புதும்பு பண்ணக்கூடாது, சண்டைக்கு போகக்கூடாதுன்னு. இப்ப சொல்லுங்க, இது எவ்வளோ கஷ்டம்! இந்த ஒரு கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதான் இந்த முழு பயணத்திலையுமே அவனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. அதாவது அவனோட உண்மையான எதிரி வெளியில இல்ல, அவனுக்குள்ள இருக்கிற அந்த வீரன்தான். இன்னும் 2 நாள் தான் பாக்கி. இந்த 2 நாள் மட்டும் அவன் அவனோட வீரகுணத்தை அடக்கி பொறுமையா இருக்கணும். பார்க்கறதுக்கு 2 நாள் தான், ஆனா அந்த 2 நாள் தான் அவனுக்கு ரொம்ப நீளமான கஷ்டமான நாட்களா இருக்க போகுது. அவனோட அடுத்த டார்கெட் ரொம்ப கிளியர். சூரியன் மறையறதுக்குள்ள கடம்பூர் கோட்டையை அடையணும். ஆனா அவனோட குணத்துக்கே எதிரான ஒரு கண்டிஷனோட பயணம் பண்றாளே, அவனால எந்த சண்டையும் இல்லாம அந்த இடத்துக்கு போக முடியுமா?